Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது நம்ம எப்போ கவுன்சிலிங் நடக்கும், ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கும், ஸ்டேட் கோட்டாக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் கோட்டா ஷெட்யூல் இருக்குங்க. பட் எம்சிசியே ஒரு டென்டேட்டிவாக ஒரு டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ள நீங்கள் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டும் எம்சிசியில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது மிக முக்கியமான அப்டேட்டுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எங்கள் வீடியோஸ்களை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்கள் நடக்கும், ஸ்டேட் கோட்டா ஷெட்யூல் எவ்வளோ நாட்கள் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ரவுண்ட் 1 அப்படிங்கிறது 15 டேஸ் நடக்குங்க. ரவுண்ட் 1 அப்படிங்கிறது 15 டேஸ் நடக்கும். ரவுண்ட் 2 அப்படியே டேட் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் சீட்ஸ் 15% சீட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 21 ஜூலையிலிருந்து 30 ஜூலை வரைக்குங்க. அதாவது 21 ஜூலையிலிருந்து 30 ஜூலை வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் நடக்கும். இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது 6ஆம் தேதி முடிஞ்சிருங்க. இந்த டீடைல்டு ஷெட்யூல் இன்னொரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அப்போ 21லிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 6th. அப்போ ஒரு 7 நாட்கள் 21, 22, 23, 24, 25, 26 ஒரு 6-7 டேஸ் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதனுடைய ஷெட்யூலும் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறது அந்த காலேஜிலிருந்து திருப்பி அனுப்புறதுங்க. அப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் அடுத்து அனுப்புவாங்க. அப்போது இந்த 21st 6th ஒரு 15 நாட்கள் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றது 15 to 16 டேஸ். அப்போ இந்த 16 நாட்கள் 21லிருந்து 6 வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுதுங்க ஆல் இண்டியா கோட்டா. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பாருங்க 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. 30லிருந்து 12 வரைக்கும். அப்போ ஒரு 14 நாட்கள் 30, 31, தென் 1 to 12 மொத்தம் 14 டேஸ்ங்க. அது நம்ம ஜாயின் பண்ற டேட்டோட சேர்த்து மேபி அது ஒரு 1 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது ஸ்டேட்டை பொறுத்துங்க. ஸோ இந்த டேட்ல இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் 1 or 2 டேஸ் மாறி கூட நடத்துவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 30ஆம் தேதி நடத்திடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 30லிருந்து 12க்குள்ள கவுன்சிலிங் முடியும் ரவுண்ட் 1 அப்படிங்கிறது. அப்போ இந்த 30லிருந்து 12க்குள்ள சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் அது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 6 நாட்கள் கொடுப்பாங்க. அப்படிங்கப்போ நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது ஒரு 6 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மொத்தம் நமக்கு 14 நாட்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 14 நாட்களில் 7 நாட்கள் போயிடும். 2 டேஸ் ப்ராசஸிங் பண்ண ஒரு 5 டேஸ் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு 6 நாட்கள் தான் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் பை த ஸ்டேட்ஸ் எப்போ ஜாயின் பண்ணுறது அந்த டேட் வந்து எப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு அனுப்புனுங்க. ஸோ அது வந்து 13, 14. அப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு 21 ஜூலையிலிருந்து 6th வரைக்கும் நடக்கும். அதே ஸ்டேட் கோட்டாக்கு 30 ஜூலையிலிருந்து 12 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பாருங்க 12 ஆகஸ்ட்லேருந்து 29 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், 12th ஆகஸ்ட் டு 29th இது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது ஆல் இண்டியா கோட்டாவில். அடுத்தது ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 19 to 29. ஸோ 4th செப்டம்பருக்குள்ள அவங்க நமக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குங்க. அதாவது 19th 4th வரைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11, 12 + 4 16 நாட்கள் இருக்குதுங்க. அதாவது ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக 15, 16 நாட்கள். இந்த டீட்டெயில்டாக எப்போல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுப்பாங்க. இது ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறது 19th ஆகஸ்ட்லேருந்து 4th செப்டம்பர் வரைக்குங்க. அடுத்து ரவுண்ட் 3. ரவுண்ட் 3 அப்படிங்கிறது 3rd செப்டம்பரில் ஆரம்பிக்குதுங்க. செப்டம்பர் 3rd ஆரம்பிச்சு 18th முடியுது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். அதே ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் 9th செப்டம்பர் டு 23rd செப்டம்பர். 9th செப்டம்பரில் ஆரம்பிக்குது ரவுண்ட் 3. 23rd செப்டம்பரில் ரவுண்ட் 3 ஸ்டேட் கோட்டாக்கு ஜாயினிங் டேட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டே ரவுண்டு. ஸ்டே ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் ரவுண்ட் 22லிருந்து 22 செப்டம்பர் டு 25, 26 செப்டம்பர் கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன் நடக்கும். லாஸ்ட் டேட் 3rd அக்டோபருங்க. 22 செப்டம்பர்லேருந்து 3rd அக்டோபர் வரைக்கும் ஸ்டே ரவுண்ட் நடக்கும். அதே மாதிரி 25 செப்டம்பர்லேருந்து 3rd அக்டோபர் வரைக்கும் ஸ்டேட் கோட்டாவில் ஸ்டே ரவுண்ட் நடக்குங்க. அப்போ ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக நடத்த மாட்டாங்க, ஒரே டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இங்கே ஜாயின் பண்ணிட்டு அங்கே போக முடியாது, அங்கே ஜாயின் பண்ணிட்டு இங்கே வர முடியாதனால செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் நமக்கு ஸ்டே ரவுண்ட் இருக்கும். செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் 4th ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கும். 3rd ரவுண்ட் அப்படிங்கிறது 3rd செப்டம்பரில் 3rd செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 3rd ரவுண்ட். அதே 9th செப்டம்பர்லேருந்து 23rd செப்டம்பர் வரைக்கும் ஸ்டேட் கோட்டா 3rd ரவுண்டுங்க. ஸ்டேட் கோட்டா
தேர்ட் ரவுண்ட். செகண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 12 ஆகஸ்ட்ல இருந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. 12 ஆகஸ்ட்ல இருந்து 29 ஆகஸ்ட் ஜாயினிங் டேட்டுங்க. அதே ஆல் இண்டியா கோட்டா 12th to 29th. ஸ்டேட் கோட்டா 19th ஆகஸ்ட்ல இருந்து 14th செப்டம்பர். 19th ஆகஸ்ட் டு 14th செப்டம்பர். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 21 ஜூலை. இந்த மந்த் ஜூலை 21st இருந்து ஆகஸ்ட் 6th வரைக்கும் நடக்குங்க. ஆகஸ்ட் 6th வரைக்கும் நடக்கும். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் 30 ஜூலைல இருந்து 12th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். அப்போ இதை நீங்க தெளிவா பாருங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் ஒரு 7 to 8 days டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஜாயினிங் டேட்ல ஒரு 6 நாட்கள் வித்தியாசம் இருக்கு. இங்க 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, இங்க 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு 10 days நமக்கு டைம் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 7 days டிலே ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3rd செப்டம்பர் ஆரம்பிக்கிறாங்க, 9th செப்டம்பர் ஆரம்பிக்கிறாங்க, 6 நாட்கள் டிலே ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம்ல இருக்குங்க. அதே மாதிரி ஜாயினிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் கோட்டா கொஞ்சம் மாறுபடும். அப்போ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மீன் டைம் கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வருங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த கல்லூரி கிடைக்காதுன்னு முடிவெடுக்க முடியும். அப்போ 21st இந்த மந்த் நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் லாஸ்ட் வீக் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் வீக்கை தாண்டி 13th போய் முடிஞ்சிருக்கு. அப்போ இனிமே நம்ம டைம் இருக்கு. நிறைய நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க டீட்டெயிலாக காலேஜை பத்தி ஸ்டடி பண்ணலாம். அப்போ இந்த நேரத்தில் ரேங்க் லிஸ்ட் விரைவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். விரைவில் வரும் நம்புவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.